Now I would like to invite Fatima Afshar, the student of Munna Beauty Academy, onto the stage to deliver a speech. Let's welcome her with a big round of applause. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. அன்பிலும் பிடியில் மகப்படும் மலையே, அன்பிலும் குடில் புகும் அரசே, அன்பிலும் முகிலொன்று அறிவே, அன்பிலும் அணுகுணர்ந்த தேவொழியே, அகழ்வாரை தாங்கும் கொடியே, செந்தமிழ் மொழியே, தேன் தமிழ் சுவையே, இங்கு கூடியிருக்கும் அவையே, அவையில் இருக்கும் பெரும் புகையே. அன்பின் சேவையில் ஆண்டவன் பார்வையில் அகிலம் மகிழவே ஆயிரக்கணக்கான மக்களுக்கு உதவி கொண்டிருக்கும் நம் சிறப்பு மக்களுக்கும் தேடல்களை தேடித்திருந்து வழிகாட்டல்களின் தோழமை கொண்டு போட்டி எனும் போர்க்களம் கண்டு தடைகளை தாண்டி இவ்வாறான வைபவங்களை கடலை தாண்டி நடத்தி கொண்டிருக்கும் திருமதி முனாபியா அவர்களுக்கும் இடத்தை நோக்கி பறக்கும் பறவைகளுக்கு சிறகுகள் வலிப்பதில்லை என்று சிரித்து கொண்டே அனைத்து கற்கை நெறிகளையும் மேற்கொண்ட மற்றும் நாடளாவிய ரீதியிலும் உலகளாவிய ரீதியிலும் மறுநாள் போட்டியில் கலந்து கொண்ட என் சக தோழிகளுக்கும் துன்பத்தை கூறமாய் வைத்து இன்பத்தை இதயத்தில் வைத்து நம்பிக்கையை நெஞ்சத்தில் வைத்து இந்த நிகழ்ச்சியை கண்டு கழித்து சிறப்பிக்க வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் என் மதிய நேர வணக்கங்கள். எந்த நேரத்திலும் தன் மனவலிமை விடாமல் தன்னம்பிக்கையுடன் வாழ்க்கை சவால்களை கையாள்வதில் பெண்களுக்கு நிகராக யாரும் இல்லை என்பது போல் பற்பல கஷ்டங்கள், கொலை மிரட்டல்கள், துன்பங்கள், துயரங்களை தாண்டி சுமார் 7 வருட காலமாக முன்னா பியூட்டி அகாடமியை தனியாக நின்று சிறப்புப்படாக வழிநடத்தி வருகிறார் திருமதி முனாபியா அவர்கள். அல்ஹம்துலில்லாஹ். கடந்த மாதம் நடத்தப்பட்ட உலகளாவிய ரீதியிலான மருதாணி போட்டியில் கலந்து கொண்ட ஒரு மாணவி நான் என்பதை தெரிவித்துக் கொண்டு நான் முன்னா பியூட்டி அகாடமியினால் இணைந்ததை நான் பெற்ற பயன்களையும் அனுபவங்களையும் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். Everybody designs tells a story, a tale of love, tradition and celebration. அதே போலவே போதை ஒழிப்பு எனும் தலைப்பினாகவே எமது மருதாணி போட்டி கடந்த மாதம் நடைபெற்றது. அதில் சுமார் 200 கணக்கானவர்கள் போட்டியிட்டு 60 மாணவர்களே தெரிவு செய்யப்பட்டுள்ளனர். அதிலும் சிறப்பாக செய்த 10 பேருக்கு விருதுகள் வழங்குவதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. 40 நிமிடத்திற்குள் கையில் ஒரு பகுதிக்கு போதை ஒழிப்பு எனும் தலைப்பில் போட வேண்டும் என்று இரவு பகல் என்று பாராமல் பயிற்சி எடுத்து சுமார் 19 நிமிடத்திற்குள் தனது போட்டியை பூரணி செய்து முடிக்க உதவிய வல்ல இறைவனுக்கும் பக்கத்துணையாக இருந்து வழி நடத்திய முன்னா பியூட்டி அகாடமியின் பணிப்பாளர் திருமதி முனாபியா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். என் வாழ்வில் முதல் முறையாக ஆன்லைன் மூலமாக மருதாணி போட்டியில் கலந்து கொண்டது மிகவும் ஆச்சரியமாகவும் ஊக்கமாகவும் இருந்தது. இதே போலவே வித்தியாசமான முறைகளில் பற்பல போட்டிகளை நடத்தி வீட்டிற்குள் மறைந்திருக்கும் பெண் கூட்டத்தை உருவாக்க திருமதி முனாபியா அவர்களுக்கு வல்லறைவன் துணை புரிய வேண்டும். இன்ஷா அல்லாஹ். All nations have attained greatness by paying proper respect to women. That country and that nation which do not respect women have never become great, nor will ever be in future. பெண்ணின் அழகையும் பண்பையும் பற்றி பேசாத கதைகளும் இல்லை. திருவள்ளுவர், பாரதியார் என தொடங்கி இக்கால கவிஞர் வரை பெண்ணை பற்றி பாடாத புலவரும் இல்லை. அத்தகு சிறப்பு வாய்ந்தவள் பெண். முற்காலத்தில் ஔவையார், காக்கை பாடினியார் போன்ற பெண்பாட் புலவர்கள் பலரால் பாராட்டப்பட்டு பெருமையோடு வாழ்ந்த வரலாறு உண்டு. இடைக்காலத்தில் ஏற்பட்ட மூல பழக்க வழக்கங்களாலும் தவறான நெறிமுறைகளினாலேயே பெண்களின் நிலை தலைகீழால் மாறியது. பெண் குழந்தையை பெரும் சுமை என கருதி அச்சுமையை சுமக்க விரும்பாத பெற்றோர்கள் பச்சிலம் குழந்தை என்றும் பாராமல் படுகொலை செய்யும் கொடுமைகளும் நிகழ்கிறது. அப்படியே தப்பி பிழைக்கும் பிள்ளைகள் திருமணம் என்ற பெயரில் பொன்னோடும் பொருளோடும் வேறொரு வீட்டுக்கு அனுப்பி வைத்து கணவன் வீட்டிலும் துன்பத்திற்கு பஞ்சமே இல்லை. இப்படியாக பெண்களுக்கு இழைக்கப்பட்ட கொடுமைகளின் உச்சக்கட்டமே சதி எனும் உடன்கட்டை ஏறுதல்.
ஒரு சில ஆண் வர்க்கத்திடம் அகப்பட்டு சீரழியும் பெண்களின் பெருமை அறிந்த தலைவர்கள் பலர் பெண்களின் முன்னேற்றத்திற்காக குரல் கொடுத்தனர். அதன் அடிப்படை அம்சமே கல்வி. கல்வி இல்லாத பெண் கலர் நிலம் போன்றவள், அங்கே புல் விளைந்திடலாம், நல்ல புதல்வர்கள் விளைவதில்லை என்று பெண்களின் அவசியத்தை பாரதிதாசன் எடுத்துரைக்கிறார். பெண் கற்றால் தான் தனக்கு இழைக்கப்படும் கொடுமைகளை எதிர்த்து போரிடவும் பெண்ணிற்கான உரிமைகளை நிலைநாட்டவும் முடியும். கூண்டுகிளி போல் பெண்ணை வீட்டிற்குள்ளேயே முடக்கி வைத்த காலத்திலேயே மண்ணை தாண்டி வெளியில் பறந்த விண்வெளி பறவை கல்பனா சாவ்லாவும் ஒரு பெண்தான். அது போதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்று எண்ணி பெண்களுக்கு கல்வி மறுக்கப்பட்ட காலத்திலேயே துணிவுடனும் ஆர்வமுடனும் மருத்துவ கல்வி கற்று மருத்துவ சேவை செய்த முதல் பெண் மருத்துவர் டாக்டர் முத்துலட்சுமியும் ஒரு பெண்தான். மண்ணில் விளைகின்ற விளைச்சல் தொடங்கி வெண்ணில் ஏவுகின்ற ஏவுகணைகள் தயாரிக்கும் தொழில் வரை பெண்களின் கடம் பதித்துவிட்டனர். இதே போலவே நாங்களும் ஒரு புதுமை பெண்ணாக மாறி நம்மை போன்ற ஒரு கூட்டத்தை உருவாக்க வேண்டும் என உறுதி கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த முனாபிலா அகாடமியின் பணிப்பாளர் திருமதி முனாபிலா அவர்களுக்கு நன்றி கூறி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நன்றி, வணக்கம். Thank you, Afsha. It was really a wonderful speech. Now